வெல்கம் டு பார்க்கவி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபீஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோவக்காய் பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அதோட நன்மைகளும் என்னென்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு ஃபேனை வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்த பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அது கூட 2 காஞ்ச மிளகாயை நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நான் பாருங்கள், கோவக்காய் தண்ணியில் நறுக்கி போட்டு வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கோவங்காய் நல்லா வதங்கட்டும். ஒரு தட்டு போட்டு நம்ம காயை மூடி வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். பாருங்கள், காய் நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த காயை நான் செய்கிற மெத்தடில் செஞ்சு கொடுங்க. காயை சாப்பிட மாட்டேன் அப்படின்ற குழந்தைங்க கூட விரும்பி காய் சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கோவங்காய் நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். இது நீரிழிவு நோய் இருக்கவங்க இந்த காய் சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லது. அப்புறம் நம்ம உடம்புல சர்க்கரையோட அளவை லிமிட்லேயே வச்சுருக்கோம். இப்போ காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் 2 முட்டை எடுத்து உடச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்படி முட்டை சேர்த்து செஞ்சு கொடுக்கறதுனால குழந்தைங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. காயும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உடம்புல வரக்கூடிய தோல் வியாதிகள், தோல் சுருக்கம் இதெல்லாம் இந்த காய் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால சரியாகும். இந்த காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம இப்போ 2வது சேர்த்த முட்டைக்கு மட்டும் கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காய்க்கு நம்ம முதல்ல உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம சேர்த்த முட்டைக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த முட்டை அந்த காயோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் காயே சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிற குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இப்போ அவ்வளோதான், காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட உங்களுக்கு மல்லித்தழை ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா மேலே கொஞ்சம் மல்லித்தழை தூவி இறக்கிடுங்க. அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது அடிஷ்னல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.